இன்னைக்கு அந்நியர் தினம். அதனால ஒரு அந்நியர் தின சிறப்பு நிகழ்ச்சியா இதை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம். இது ஒரு அரிதான நிகழ்வு. நாங்க ரீசெண்டா கவினியில பார்த்தது. ஒரு 2-3 தாய் யானைகள் வந்து அதனுடைய குட்டி யானைகளை கூட்டிட்டு வந்தது. பாருங்க, அது பால் குடி மாறாத குட்டி பால் குடிச்சிட்டு இருக்கு. அதுக்கு வந்து எப்படி தாவரங்களை சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. அது வர வழியில ஒரு புலி உட்கார்ந்து இருந்தது. எங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா புலி வந்து உட்காந்துட்டு இருக்கு, புலி இதை அடிக்க போதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குட்டிகள் இருக்கிறப்ப தாய் யானைகள் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். யானை குடும்பத்துல வந்து மேட்ரியாக் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஃபீமேல் தான் வந்து, பெண்கள் தான் வந்து அந்த குடும்பத்தை வந்து வழி நடத்துவாங்க. அட்டாக் பண்றதா இருக்கட்டும், இல்லை இந்த குட்டிகளை வளர்க்குறதா இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து பெண் யானைகள் வந்து எடுத்துக்கும். இப்போ இந்த டைகர் வந்து இங்கே அப்படியே சில் பண்ணிட்டு இருந்தது. சம்மர் பயங்கர ஹீட்டு. எங்களுக்கு பயங்கர டென்ஷன் மவுண்ட் ஆகிட்டே இருந்தது. அந்த யானை வந்து கிட்ட வர ஆரம்பிச்சது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இது ரெண்டும் வந்து கிளாஷ் ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து எது வின் பண்ண போகுதுன்னு. இந்த யானை ஒன்றும் இல்லை, அப்படி ஒரு சைன் அப்படி காமிச்சது. அது மாதிரி ஒரு அக்ரெஷன் காட்டின பின்னாடி அந்த புலி வந்து ஒரு சான்ஸ் எடுக்க விரும்பலை. அதனால அது ஏந்திரிச்சு தன்னால் வந்து அப்படியே கிளம்பி போனது. அப்போ பாருங்க, அந்த புலி இருந்த இடத்துல இல்லை, அது பாட்டில் ஏந்திரிச்சு அமைதியாக போகுது. போய் இன்னொரு இடத்துல உட்காந்துருச்சு. நாங்கள் நினச்சோம் புலி வந்து ரொம்ப ஸ்ட்ராங், அது வந்து நல்லா ஹண்ட் பண்ணோம். பெண் யானைகள் குட்டிகளோடு இருக்கிறப்ப நமக்கு இந்த விளையாட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுது. இதுதான் அந்நியர்களுடைய மிகப்பெரிய வலிமை. இந்த அந்நியர் தினத்தில் இந்த அழகான அரிதான காட்சியை உங்களுக்கு வழங்குவதில் பேர் ஓகையை அடைகிறோம். மற்றும் ஒரு காட்சியுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்